ஒரு தாவேகா உறுப்பினர் இருக்கணும்னு கொண்டு இருக்கணும்ன்றாரு. வருவாங்க. இன்னைக்கு ரேஷன் ஒரு கார்டு நமக்கு தெருவுக்கு 2 நிர்வாகி இருக்கணும்ன்றாங்க. ஆமா. இப்ப ஏற்கனவே அவங்களுடைய மெம்பர்ஷிப்ல 1 கோடிக்கு மேல வந்து அங்க பதிஞ்சு செய்யப்பட்டிருக்குது. சரி. அவங்களுடைய ஆப்ல. ஏற்கனவே இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் அதிமுக, திமுகவுக்கு இருக்குன்றது திரு விஜய் அவர்களுக்கு கட்டாயம் தெரியும். கட்டாயம் தெரியும். ஆமா. ஆனா என்னன்னா, இங்க மெம்பர்ஷிப்ங்கிறது என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்கேம் மாரி தான் நான் பார்க்குறேன். என்ன ஆஹா. காரணம்னா, இப்ப இப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் திமுகல இருந்தாங்கன்னா, என்னைய வந்து திமுகலயும் மெம்பர்ஷிப்பா போட்டிருப்பான். ம். அதிமுகல இருக்கக்கூடிய சொந்தக்காரன் இருந்தானா, அதிமுகலயும் என்ன மெம்பரா போட்டிருப்பான். ஆமா சார். நாம் தமிழர்ல என்னோட ஃப்ரெண்ட் சொந்தக்காரங்கள இருந்தா, அவன் எனக்கு நாம் தமிழர் அப்போ எனக்கே தெரியாது. நான் பல கட்சியில நான் மெம்பரா இருப்பேன். ம். இந்த மாரி மெம்பர்ஷிப் வந்து அதிகமா இருக்குது. ம். ஆனா விஜய் அவர்கள் கட்சியில வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த வோட்டர் ஐடிய வச்சு தான் நீங்க மெம்பர்ஷிப்பை என்ரோல் பண்ண முடியும். ஓகே. வெறும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பணம் குடுக்குறீங்க ஒரு ரூ. 5 ரூ. 10 ரூ. 20 குடுக்குறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க ம். ஐடி கார்டு குடுக்கறது இல்ல. ம். நீங்க வோட்டர்னுடைய பதிவு பண்ணி தான். ம். இதுலயும் வந்து உங்க வோட்டர் ஐடிய வந்து எனக்கு நம்பர் வச்சு நான் பண்ணணும்னாலும் பண்ண முடியும். ஆனா அது ரொம்ப கஷ்டம். மெனக்கடணும். உங்களுடைய வோட்டர் ஐடி கேட்கணும். நீங்க உங்க வோட்டர் ஐடி என்கிட்ட குடுத்துருவீங்களா? அப்போ சற்றேறக்குறைய இவங்க 1,05,00,000 1,07,00,000 சொல்றது தற்போதைய வரைக்கும் கொஞ்சம் நம்பத்தகுந்த வகையில இருக்கு. ம். ஏன்னா இன்னைக்கு மொத்த தமிழகத்துல வாக்காளர்களே 6,20,00,000 பேர் தான். ஆமா. எல்லாருமே வந்து 2,00,000 2 கோடி 2 கோடி 2 கோடினா நம்ம மாநிலத்துல வந்து சற்றேறக்குறைய 12 கோடி மக்கள் இருக்காங்க. ஆமா சார். அதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப அதனால தான் சொல்றேன் இந்த மெம்பர்ஷிப்ங்கிறதே ஒரு ஸ்கேம். இது வந்து மெம்பர்ஷிப்ப கூட எனக்கு சொல்லி இன்னும் தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து மெம்பர்ஷிப்னு சொல்றத பூரா பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லணும். ம். ம். அப்பதான் நம்மள மாரி ஆளுகளே நம்ம போய் பார்த்து ஏதாவது கட்சியில இருந்தோம்னா நம்ம இல்ல நம்ம வந்து நான் எந்த கட்சியும் சாராதவன் அவங்க பாருங்க என்னை கட்சியில சேர்த்திருக்காங்க நம்மளே நம்ம விடுவிச்சுக்க முடியும். சரி. சோ அந்த மாரி பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த விஜயனுடைய நடவடிக்கை வரப்போற செப்டம்பர் டு டிசம்பர் மந்த்ல எந்த அளவுக்கு இவர் வந்து என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுக்கிறாரு. இதுல வேற அவர் அந்த பரந்தூரை பத்தி பேசும்போது ரொம்ப தெளிவா தீர்க்கமா சொல்றாரு. சிஎம் சார் நீங்க ஜாதி மதம் கடந்து எல்லாத்தையும் கடந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க போய் பார்க்காம இருக்காங்க. இப்ப கூட கெட்டு போயிரல. தயவு செய்து நீங்க அவங்கள போய் பாருங்க. ம். பார்த்து பேசுங்க. இல்லன்னா அவங்கள எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நான் உங்களை தலைமைச் செயலகத்துல சந்திக்கிற அளவுக்கு நிலைமை வந்துரும். அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்றார். ம். இது வந்து எவ்வளவு பெரிய வந்து ஒரு பகிரங்கமான ஒரு போராட்ட அறிவிப்பு பாருங்க. சரி. அப்ப இதெல்லாம் இந்த மாரிலாம் ஒரு மக்கள் போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாருனாக்கா, அந்த 15% வாக்குங்கிறது இன்னும் அதிகமாகுங்கிறது என்னுடைய பார்வை. ம். ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக, பாரதிய ஜனதா கூட்டணிக்கும், திமுக கூட்டணிக்கு ஈக்குவலா இருக்கிற அளவுக்கு அந்த 42 to 45% இவருக்கு அந்த வாக்கு கிடைக்குமா? ம். நீங்க எந்த கட்சிய கூட்டணி நீங்க இழுத்து போட்டீங்கனாலும், அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லங்கிறத நான் பார்க்கிறேன்.